இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா செலினியம் வெப் டிரைவர் வித் பைத்தானில் ஹவு டு ஹேண்டில் மல்டிபிள் விண்டோஸ், அதாவது ஒரு விண்டோஸ்லேருந்து இன்னொரு விண்டோஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இது ஆர்எச் ஹெச்ஆர்எம் அப்படின்ற இந்த விண்டோ இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த விண்டோவிலேருந்து நான் இப்போ மேனுவலாக பண்ணி பண்ணுறேன். நம்ம இன்றைக்கி என்ன ஆட்டோமேஷனில் பண்ண போகிறோன்ட்டு இந்த ஒரு விண்டோவை நான் இன்னொரு விண்டோவை நான் மல்டிபிள் விண்டோவை தொட்டு அதில் இந்த லிங்க்கை நான் பேஸ்ட் பண்ணி இப்போ இந்த டெஸ்ட் லாகின் அப்படின்ற ப்ராக்டிஸ் வெப்சைட்டுக்கு வந்துட்டு அப்புறம் மறுபடியும் ஆரஞ்ச் ஹெச்ஆர்எம்ன்ற இந்த விண்டோவுக்கு வரணும். ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு 10 விண்டோ இல்லை ஒரு 20 விண்டோ கூட நம்ம மல்டிபிள் பண்ணிகிட்டே போகலாம். இது நம்மளுக்கு ஆட்டோமேஷன் பண்ணும்போது எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, யூசர் வந்து இல்லை வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து லாகின் வந்து ஆத்தென்டிகேஷனோடு இருந்துச்சுன்னா, அதாவது கூகுள் லாகினோடு இருந்துச்சுன்னா நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா மல்டிபிள் விண்டோ வந்து அதில் ஷோ ஆகும். ஸோ அந்த மல்டிபிள் விண்டோவை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத நான் இன்றைக்கி விஎஸ் கோடில் பண்ணி கட்டுறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ விஎஸ் கோடில் ஹேண்டில் மல்டி விண்டோ அப்படின்னு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் முதல்ல இம்போர்ட் டைமை முதல்ல இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஃப்ரம் செலினியம் இம்போர்ட் டைம், இம்போர்ட்க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கலாம். ஓகே, அப்புறம் ஃப்ரம் செலினியம் இம்போர்ட் வெப் டிரைவரை இம்போர்ட் பண்ணிக்கலாம். வெப் டிரைவர் அப்புறம் ஃப்ரம் செலினியம் ஃப்ரம் செலினியம் டாட் செலினியம் டாட் வெப் டிரைவர் டாட் காமன் டாட் இம்போர்ட் பை import by இது ஒரு இன்டராக்டிவ் டூல், ஜஸ்ட் ஒரு இன்டராக்டிவ் டூலை நம்ம இங்கே வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இது பைத்தான்றதுனால முதல்ல இம்போர்ட்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே வந்து கோட் அடிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அடுத்து ஃப்ரம் செலினியம் இதையும் இம்போர்ட் பண்ணணும். செலக்டை இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிறோம். செலினியம் டாட் வெப் டிரைவர் டாட் சப்போர்ட் டாட் select import. இப்போ நம்ம எதை இம்போர்ட் பண்ணுறோன்னா இம்போர்ட் செலக்டை இம்போர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், செலக்டை இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இனிஷியலைசேஷன்ஸ் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து எந்த இதில் ஓப்பன் பண்ணலாம் நம்ம தான் தீர்மானிக்கணும். ஸோ டிரைவர் ஈக்குவல் டு வெப் டிரைவர் டாட், நான் வந்து குரோமில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். குரோம், ஃபயர்ஃபாக்ஸ் எதில் வேணால் ஓப்பன் பண்ணலாம். எட்ஜு, எனக்கு குரோம் இதில் நான் குரோம் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் எதை வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டிரைவர் அப்படின்ற ஒரு வேரியபிளில் வெப் டிரைவர் டாட் குரோம் அப்படின்னா குரோமை வந்து ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கு வந்து ரூல் கொடுக்குறேன். ஓகேங்களா. அப்புறம் யூஆர்எல் ஈக்குவல் டு, இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த யூஆர்எல் அப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த யூஆர்எல் வந்து இது பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணுறதுக்காகவே கொடுக்கப்பட்ட யூஆர்எல். ஸோ இதை பேஸ்ட் பண்ணலாம். டெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்ச யூஆர்எல் இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து அவ்வளோதான். இப்போ இந்த யூஆர்எலுக்கு லேண்ட் ஆகணும் இல்லையா, அதுக்கு எப்படி கோட் எழுதுறது அப்படின்னா டிரைவர் டாட் கெட் யூஆர்எல், அவ்வளோதான். டிரைவர் டாட் கெட் யூஆர்எல் டைம் டாட் ஸ்லீப் 3 seconds. ஏன் 3 seconds கொடுக்குறோம் அப்படின்னா ஃபைண்டிங் எலமெண்ட்டுக்கு அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அதுக்காக 3 seconds கொடுக்குறோம். ஓகேங்களா. அப்புறம் டிரைவர் டாட் ஸ்விட்ச் அப்படின்ற ஒரு கீவேர்டு யூஸ் ஆகுது பாருங்கள், கவனமாக பாருங்கள். ஸ்விட்ச் டு நியூ விண்டோ. இந்த கமெண்ட்டை நம்ம அடிக்கிறது மூலமாக நம்ம மேனுவலாக நம்ம எப்படி ப்ளஸ் பண்ணி நியூ விண்டோ சுவிட்ச் ஆகுதோ அது ஆட்டோமேஷனில் சுவிட்ச் ஆகும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது மக்களே. டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு நியூ விண்டோ அப்படின்ற கமெண்ட் மூலமாக தான் நம்ம மல்டிபிள் விண்டோவை ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் டைம் டாட் ஸ்லீப்பில் 3 seconds, 3 seconds வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிறோம் டைம் டாட் ஸ்லீப்பில். அப்புறம் டிரைவர் டாட் கெட்
அந்த யூஆர்எல், அதாவது நம்ம எந்த யூஆர்எல்னா இங்கே நம்ம எதுக்கு நம்ம போக விரும்புகிறோம், இந்த டெஸ்ட் லாகின் இதுக்கு தான் நம்ம ப்ராக்டிஸ்க்கு போக விரும்புகிறோம். ஸோ இந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 3 செகண்ட் வெயிட் பண்ண சொல்லி நம்ம வந்து கமெண்ட் கொடுக்கலாம். இந்த இந்த யூஆர்எலுக்கு போயிடுச்சுல. அதுக்கப்புறம் இப்போ எத்தனை விண்டோ இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லையா. அதுக்காக நான் ஒரு வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கிறேன், டோட்டல் டேப்ஸ். இந்த டேப் எத்தனை இருக்குன்னு தெரியுறதுக்காக டோட்டல் டேப்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு ஜஸ்ட் ஒரு வேரியபிள் தான், ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு வேரியபிள். டோட்டல் டேப்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம்னா லென்த். பைத்தானில் லென்த்தை நம்ம எந்த வேரியபிள் போட்டாலும், லென்த் அப்படின்ற இதில் எந்த வேரியபிள் போட்டாலும் அது லென்த் நம்மளுக்கு காட்டிடும், அவ்வளோதான். ஸோ டிரைவர் டாட் விண்டோ ஹேண்டில்ஸ் அப்படின்ட்டு ஒரு கீவேர்டு இருக்குது, விண்டோ ஹேண்டில்ஸ். இது மூலமாக நம்ம எத்தனை விண்டோ நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம பிரிண்டில் பார்த்துக்கலாம். அதுக்காக தான் இந்த டோட்டல் டேப்ஸை நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. இப்போ இந்த டோட்டல் டேப்ஸை வேரியபிளாக இப்போ பிரிண்ட் பண்ணிக்கலாம், டோட்டல் டேப்ஸ், அவ்வளோதான். இந்த டோட்டல் டேப்ஸ் அப்படின்ற வேரியபிள் வந்து பிரிண்ட் ஆகிடும். அப்புறம் டைம் டாட் ஸ்லீப் 3 செகண்ட்ஸ், ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறோம். அப்புறம் ஃபஸ்ட்டு டேப் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறோங்க. ஃபஸ்ட்டு டேப் ஜஸ்ட் இது ஒரு வேரியபிள். இந்த ஃபஸ்ட்டு டேப் அப்படின்ற வேரியபிளில் நம்ம டிரைவர் டாட் விண்டோ ஹேண்டில்ஸ் பிரிண்ட் போட்டோமா. இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேப் அப்படின்றதுல இந்த டோட்டல் டேபை நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு டேப்பை அப்புறமா டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ வேல்யூ அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இந்த வேல்யூ அப்படின்ற வேரியபிள் எதுக்கு வைக்கிறேன்னு நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். டிரைவர் டாட் விண்டோ ஹேண்டில்ஸ். இந்த விண்டோ ஹேண்டில்ஸ் வந்து இங்கே அரேவாக பிரிண்ட் ஆகும், அதுக்காக இதை கீழே பிரிண்ட் ஆகிடுது பார்த்தீங்களா. இது ஆல்ரெடி நான் டெஸ்ட்டுக்காக போட்டது தான். இந்த விண்டோ ஹேண்டில்ஸ் வந்து நம்ம வேல்யூ நம்மளுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக தான் நான் இந்த வேல்யூ நான் இங்கே இது கொடுக்குறேன். வேல்யூ அப்படின்றது ஒரு வேரியபிள் இந்த இடத்துல, ஓகேங்களா. வேல்யூ போட்டாச்சு. அதுக்கப்புறம் பிரிண்ட் வேல்யூக்கு அப்புறம் இப்போ கரண்ட் டேப்க்கு அப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட் டேப் வச்சுப்போம். கரண்ட் டேப் ஜஸ்ட் இது ஒரு வேரியபிள். கரண்ட் டேப் அப்படின்ற வேரியபிளில் டிரைவர் டாட் கரண்ட் விண்டோ ஹேண்டில் அப்படின்னு ஒரு கீவேர்டே இருக்குது பாருங்கள், கரண்ட் விண்டோ ஹேண்டில். இந்த கரண்ட் விண்டோ ஹேண்டிலை நான் பிக் பண்ணிவிட்டு பிரிண்டில் இந்த விண்டோ ஹேண்டிலோட நேமை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ கரண்ட் டேபை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். நான் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கவனமாக பாருங்கள். இதெல்லாம் ஹேண்டில் மல்டிபிள் விண்டோவில் ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு தெரியணும், இந்த விண்டோவில் இருக்குன்னா அந்த விண்டோட நேமை பிரிண்ட் பண்ணு, இல்லை எத்தனை விண்டோஸ்லாம் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும் அதோட நேம்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணு அப்படின்னா இதை மாதிரி பிரிண்ட் பண்ணும், ஓகேங்களா. அதுக்காக தான் நான் இதெல்லாம் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா. அப்புறம் டைம் டாட் ஸ்லீப் ஒரு 3 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். டைம் டாட் ஸ்லீப் 3 செகண்ட்ஸ் வைக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக நடக்கும். அப்புறம் அந்த இன்ட்ராக்ஷன் வந்து பண்ணுறது கொஞ்சம் கம்மியாகும். இம்ப்ளிசிட் வெயிட், எக்ஸ்பிளிசிட் வெயிட்னு சொல்லிட்டு 3 இருக்குது. 2 இம்ப்ளிசிட் வெயிட், எக்ஸ்பிளிசிட் வெயிட், அப்புறம் இன்னொன்று வந்து வெப் டிரைவர் வெயிட் கூட சேர்ந்தது ஒன்று இருக்குது. ஸோ 3 வெயிட் இருக்குங்க. அந்த 3 வெயிட் நம்ம சரியாக பயன்படுத்தினா தான் நமக்கு வந்து செலினியம் வந்து ஒர்க் ஆகும். ஆட்டோமேஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்காக தான் நம்ம டைம் டாட் ஸ்லீப் சொல்லிட்டு அடுக்கங்க கொடுத்துட்ருக்கோம், ஓகேங்களா. இப்போ கரண்ட் டேப் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டேப் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் டேப் ஈக்குவல் டு டிரைவர் டாட் விண்டோ ஹேண்டில்ஸ் 0. இப்போ விண்டோ ஹேண்டில்ஸ் வந்து 0க்கே வந்துரு அப்படின்னு சொல்கிறோம். அதான் நம்ம கமெண்ட் கொடுக்குறோம், ஃபஸ்ட் டேபுக்கே வந்துரு அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா. டிரைவர் டாட் switch to டாட் விண்டோ. இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறத இங்கே நமக்கு டிக்ளேர் பண்ணிக்கிறோம். இந்த ஃபஸ்ட் டேபுக்கே வந்துருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது போட்டு கொடுக்குறோம். அப்புறம் டைம் டாட் ஸ்லீப் 2 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். அப்புறம் டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் எக்ஸ்பாத் வச்சுக்கலாம். இந்த எக்ஸ்பாத் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டேப் வந்துட்டோன்னு
கொஞ்சம் ஷோ பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸ் பாத், அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட் ஒன்லேருந்து ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு எக்ஸ் பாத் எடுத்துக்கலாம். இந்த எக்ஸ் பாத்தை காப்பி பண்ணிக்கிறோம். இந்த எக்ஸ் பாத்தை நான் எப்படி காப்பி பண்ணேன்னா, நான் செலக்டர் ஹப் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த செலக்டர் ஹப் வேணுமா உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரியணும்னா எங்களுக்கு இங்கே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு செலக்டர் ஹப் எப்படி யூஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஓகே, அப்புறம் டைம் டாட் ஸ்லிப் 3 seconds, அவ்வளோதான். நம்ம கோடு வந்து பர்ஃபெக்டாக ரன் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம பண்ணுவோம்னா பெரும்பாலும் மேக்ஸிமைஸ் விண்டோ கொடுப்போம். டிரைவர் டாட் இதோ மேக்ஸிமைஸ் விண்டோ கொடுப்போம். கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் பெருசாக நல்லா பார்க்கலாம்ல அதுக்காக. ஸோ நம்ம இந்த கோடை ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணுறோம், நம்மளோட எல்லாமே இனிஷியலைசேஷன்லாம் ஒர்க் ஆகும். webdriver.com ஓப்பன் ஆகுது. அப்புறம் லிங்க் மேக்ஸிமைஸ் விண்டோ. ஸோ மேக்ஸிமைஸ் விண்டோ நெக்ஸ்ட்டு நியூ டேப் ஓப்பன் ஆகும் பாருங்கள், அபவுட் blank. அதுக்கப்புறம் அந்த டேப்பில் நம்ம கொடுத்த லிங்க் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது பாருங்கள். அந்த லிங்க் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இப்போ நம்மளோட டேப் எண்ணிக்கிட்டு அது பிரிண்ட் ஆகிட்ருக்கும். இப்போ இந்த பழைய டேபுக்கு வந்து ஃபர்கெட் பாஸ்வேர்ட் அப்படின்ற அது வந்து கிளிக் ஆகுது. அவ்வளோதான், ஃபர்கெட் பாஸ்வேர்ட் அப்படின்ற கிளிக் ஆயிடுச்சு. இந்த கிளிக் ஆகிட்டுக்கப்புறம் நம்ம ஒரு 3 செகண்ட் இது பண்ணி வெளியே வந்துட்டோம், முடிஞ்சு, அவ்வளோதான். ஸோ நம்ம கோடு வந்து பர்ஃபெக்டாக ரன் ஆகுது. லென்த் வந்து 2, அந்த 2 டேபோட நேமு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம எந்த டேபில் கரண்ட்டில் இருக்கோம் அப்படின்ற நேமு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பழைய டேபுக்கு வந்ததும் அந்த இதுவும் இருக்குது, இந்த 0ன்னு போட்டிருக்கோம் பாருங்கள் ஃபஸ்ட் டேப்பில். அப்புறம் இந்த லிங்கையும் கிளிக் பண்ணியாச்சு. ஸோ மல்டிபிள் விண்டோவை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோலாம் அட்வான்ஸ் டாபிக்ஸ் வருது. ஸோ தொடர்ந்து இணைச்சிட்டே இருங்க. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.